ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பிரேமி எப்படி மேனேஜ் பண்றா பாத்தீங்களா? ஆமையா, மை காட், கொஞ்சம் நெஞ்சம் தப்பா நடந்திருக்கு. எல்லாம் என் தலை விதி. மன்னிக்கணும், நடந்த தப்பெல்லாம் தலைவிதின்னு குழப்பிக்க கூடாது. வைஃப் வீட்ல இல்லையே, அப்ப தைரியமா சொல்லுவேன், பேட் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் டெஸ்டினி. ஆமா, பகவான் தாஸ் ப்ரோனவுட் கேன்சல் பண்ணி வந்தாச்சு. ராம்லால் கொடுத்த 1.5 லட்சம் ரூபாய் ரெசிப்ட் இதுல இருக்கு. எல்லாம் இதுல ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். பாவம் அந்த பொண்ணு பாம்பேல பேங்க்ல உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ண பணத்தை எல்லாம் இந்த குடும்பத்து கடனை அடைக்கிறதுக்கு கொடுத்துட்டு இருக்கா. என்ன ஓய், இந்த குடும்பமும் அவ குடும்பம் தானே இல்லையா? ஆமா பின்ன பிரேமி, நீ எல்லாம் குக் பண்ண? இன்னைக்கு நான் இப்ப வீட்ல குக்கிங் எல்லாம் ரொட்டேஷன். அப்படி போடு. இதுக்கு முன்னாடி இருந்த குக்கை வெளியில அனுப்பிச்சுட்டா. ஆனா ரொம்ப எஃபிஷியன்ட். A cook is a minus when she is very much plus in cooking. Premi, one good news. என்ன? என் wife கிட்ட permission கேட்டாச்சு. புரியலையோ? To love you. ஓய், நீர் விளையாட்டா கேக்குற மாதிரி நிஜமாவே கேக்குறீங்கன்னு டவுட்டா இருக்கு எனக்கு. நிஜம் போய். அது இந்த சிரிப்புக்காகவே ஜோக் ஆஃப்டர் ஜோக் அடிக்கணும் போல் இருக்கு. அப்புறம் பிரேமி, இந்த பாரு, 2 ஃபைல் எடுத்து பாரு, எவ்வளவு அழகா நீட்டா இந்த பேப்பர்ஸ் எல்லாம் டைப் பண்ணி பேஜ் நம்பர் போட்டு கட்டி டேக் போட்டு கட்டி அண்டர்லைன் பண்ணி ரெட் லைன்ல பாருங்க, எவ்வளவு நீட்டா வச்சிருக்கேன் பாத்துக்கோ. எல்லாம் உனக்காக. தேங்க்யூ சார். அப்புறம் எல்லாம் உடனுக்குடனே கரெக்டா பண்ணிடுறீங்க. அப்புறம் அவுட் ஆஃப் த வே போய் ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க. அப்புறம் என்ன, மாடி போர்ஷன் வாடகை கூடணும்னு சொன்னேன், அதுக்கு என்ன? நீ என்ன பத்தி ஸ்லாகிச்சு பேசாதப்போ நீ பேசுறது எதுவுமே என் காதுல விழாது. காது ரிப்பேர். ஜோக் இருக்கட்டையா, மாடிக்கு குடி வர்றதுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா பாக்குறேன்னு சொன்னீங்க, அது என்ன ஆச்சு? வீட்டில் குடி வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். போய் அசாத்தியமாயிட்டு ஜாக்கிரதை. ஆமாம், மாசம் வாடகை ஒழுங்கா கொடுக்கணும். கண்ட காலி பசங்களெல்லாம் வச்சிடக்கூடாது. வயசு குட்டிகள் 3-4 எண்ணம் உண்டല്ലോ ഇവിടെ. அப்புறம் வதன்னு குழந்தைகள் இருக்கிற குடும்பமாகவும் இருக்கக்கூடாது. நீட்டா நாசூக்கா சின்னதா அழகா, லைக் மேரேஜ் டெனன்ஸ் ஆர் ஆல்சோ மேட் இன் ஹெவன். அதெல்லாம் சரிதான். யாராவது மனசுல வச்சிருக்கீங்களா? யார் வராங்க? சாட்சாத் பெருமாளே உங்க வீட்டுக்கு டெனண்டா வரப்போறார். பேசிக்கிட்டு இருக்கேன். யார் டெனன்ட்? வருவார். பேரு வரதன். வீட்டை பார்க்க எப்ப வருவார்? நீ எப்போ என் வீட்டுக்கு வர போற? மை வைஃப் வாண்ட்ஸ் டு see you. உங்க ஒய்ஃப் எதுக்கு என்ன பார்க்கணும்? ஃபைனலா எனக்கு பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாலே she wants to see you. ஆமா. எதுக்கு பெர்மிஷன்? to love you. பிரேமின்னு பேர் வச்சிருக்க இல்லையா, எப்படி உன்னை பிரேமிக்காம இருக்க முடியும்? என்னை பத்தி நீ புரிஞ்சுட்டு இருப்பியே. யார் அவரு? உங்க வைரமுத்து ஒரு பாட்டுல சொன்னாப்புல, கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு, கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம். அதுபோல நான் கொஞ்சம் தண்ணி போடுவேன், கொஞ்சம் பொய் சொல்லுவேன், கொஞ்சம் சுயநலம், கொஞ்சம் சோம்பேறித்தனம், அப்புறம் கொஞ்சம் வீக்னஸ், கொஞ்சம் பொறாமை, அப்புறம் கொஞ்சம் சபலம். எல்லாம் உண்டு எல்லாம் உண்டு. പക്ഷെ ഞാനൊരു ജീനിയസ്, അത് മനസ്സിൽ വെച്ചുക്കോ. അത് മറ്റും കൊഞ്ചം ഇല്ല.
என்னாச்சு பிங்கி? என்னாச்சு வாயா? என்ன நான் விசாரிச்சுக்கிறேன். நீங்களாம் போங்க போங்க. ம். என்னம்மா? இங்க யாரும் இல்ல. இப்ப சொல்லு, என்ன நடந்தது? காலேஜ்ல இதோ பாரு, அழறதுனால ஒரு யூஸும் இல்லை. கமான், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன்ல. ஐ டேக் கேர். யாராவது ஐ லவ் யூன்னு சொன்னானா? லவ் லெட்டர் கொடுத்தானா? கட்டி பிடிச்சானா? முத்தம் கொடுத்தானா? என்னதான் பண்ணா? சீனியர் கிளாஸ் பசங்க என்ன கண்டபடி ரேக் பண்ணாங்கக்கா. நினைச்சேன். என்னெல்லாம் பண்ணாங்க? சிகரெட் குடிக்க சொன்னாங்க. அவமானம் தாங்க முடியாம அங்கேருந்து ஓட பார்த்தேன். 4 பேரா சேர்ந்து பிடிச்சிட்டாங்கக்கா. கேள்வியெல்லாம் கண்டுபிடி கேட்டாங்கக்கா. என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க? உன்னோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு கேட்ட ஒருத்தன். வேற வழி இல்லாம நானும் சொன்னேன், கரெக்டான்னு செக் பண்ணி பார்த்துருவோம்டா அப்படின்னா ஒருத்தன். தொடக்கூடாத இடம்லாம் தொட்டாங்கக்கா. சரி சரி, மேல சொல்லு. அழாத, இட்ஸ் ஆல்ரைட். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? அதுல தலைவன் மாதிரி ஒருத்தர் இருந்தான்க்கா. அவன் தான்க்கா படவா, ரொம்ப மோசம். அவன் பேரு? ஆமா, பிரின்சிபல் தான் பேசுறேன். அட்மிஷன்ஸ் ஆர் க்ளோஸ் லாங் பேக். ஒரு மாமாங்கம் முடிஞ்சு போச்சு. கடவுள்கிட்டேருந்து சிபாரிசு வாங்கி வந்தாலும் நடக்காத காரியம். எனக்கு லோ ப்ரெஷர். டோன்ட் வேஸ்ட் மை டைம். உட்காரு, சீட்டு தான் போட்டிருக்காரு. ஏன் நிற்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார், எனக்கு லோ ப்ரெஷர். டாக்டர் அதிகமாக பேசக்கூடாதுன்னு இருக்கார். ப்ரீஃபாக ஷார்ட்டாக சொல்லணும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இவ என் சிஸ்டர், உங்க காலேஜில் படிக்கிறா. அதுக்காக நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். நல்ல காலேஜ் தான்.
எனக்கு அப்படி தோணலை. என்ன தமாஷா சொல்றியா கிண்டலா சொல்றியான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதை பாருமா, எனக்கு லோ ப்ரெஷர், டோன்ட் வேஸ்ட் மை டைம். சுகர் வேற இருக்கு. சார், இவளோட லைஃப் அண்ட் டெத் பிரச்சனையை பற்றி சொல்ல வந்திருக்கேன். பாவம் இவளுக்குமா என்ன உடம்பு? காலேஜில் ஏற்பட்ட அவமானத்தினால தன் உயிரையே போக்கிக்க இருந்தா இவ. ரைட் நத்திங் ஹஸ் ஹேப்பன் டு ஹர். ஷீ இஸ் ஹேல் அண்ட் ஹெல்த்தி. நெக்ஸ்ட் மேட்ருக்கு வாங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம். ராகிங்னு சொல்லிட்டு இவளை போட்டு டீஸ் பண்ணி அவமானப்படுத்தியிருக்காங்க உங்கள் காலேஜில். ராகிங்கா? எங்க காலேஜ்லையா? இருக்கவே இருக்காது. தொலைச்சிடுவேன் தொலைச்சி. இருமல் வேற இருக்கு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ல இனிமே கொண்டு வராதீங்க. ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் இட். நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னு சொன்னா எப்படி? எங்க காலேஜில் ராகிங் கிடையாது. டோன்ட் வேஸ்ட் மை டைம். யார் யார் இந்த ராகிங்கில் ஈடுபட்டிருக்காங்கன்னு என் சிஸ்டரால் அடையாளம் காட்ட முடியும் சார். உங்க சிஸ்டர் உண்மையை தான் சொல்றான்னு நான் எப்படி நம்புறது? என்னால் 10 பேரை சாட்சி சொல்ல வைக்க முடியும். எங்க காலேஜில் ராகிங்கே நடக்கிறது இல்லை. நான் 100 பேரை சாட்சி சொல்ல வைப்பேன். இந்த நம்பர் கேம் எல்லாம் எங்கிட்ட விளையாடாதீங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம். எனக்கு லோ ப்ரெஷர், ஹை சுகர். இருமல் வேற. இவ்வளோ கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு ஏன் பிரின்சிபால் சீட்டில் உட்காந்துருக்கணும்? வீட்லேயோ நர்சிங் ஹோம்லேயோ படுத்திருக்க வேண்டியதானே. That is none of your business. டோன்ட் ஷவுட். உங்களுக்கு லோ ப்ரெஷர். டோன்ட் வேஸ்ட் மை டைம். உங்க சிஸ்டர் வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டு என்ன சார் சொன்னீங்க? பின்ன அதை மூடி மறைக்கிறதுக்கு ராகிங் அது இதுன்னு கதை அழைக்கிறான்னு நினைக்கிறேன் உங்க சிஸ்டர். மாத்திரை. உங்க காலேஜ் பேரையும் கௌரவத்தையும் கவரப் பண்றதுக்காக ராகிங்கே நடக்கல நீங்க தான் சொல்றீங்க. மேல ஏதாவது பேசினா உன் சிஸ்டருக்கு டிசி கொடுத்து காலேஜை விட்டு அனுப்பிச்சிடுவேன். முதல்ல ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. இல்ல 4-5 வருஷம் வீட்டில் வச்சிருந்து கல்யாணத்தை பண்ணி அனுப்பி வைங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம். யூ ஆர் ஒன்லி வேஸ்டிங் மை டைம். என் சிஸ்டரோட எதிர்காலம் பத்தி உங்களோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. இவளை ரேக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்களா இல்லையா? இதை பாருமா, எங்க காலேஜில் ரேகிங்கே நடக்கிறது இல்லை. எத்தனை தடவை கேட்டாலும் நான் இதையே தான் சொல்லுவேன். ஏன்னா உங்க காலேஜ் பேரை காப்பாத்தியானோ? இல்ல, எங்க காலேஜில் ரேகிங்கே நடக்கிறது இல்லை. என்ன சார் அநியாயமா இருக்கு? முழு பூஷ்ணிக்காவை சோத்துல மறைக்க பாக்குறீங்க. அப்ப நான் போலீஸ்க்கு போவேன். கோ டு போலீஸ், கோ டு சிபிஐ, கோ டு கோர்ட். எங்க போனாலும் யார் கேட்டாலும் என்னுடைய பதில் இதே தான். எங்க காலேஜில் ரேகிங்கே நடக்கிறது இல்லை. ஐ எம் நாட் டயர்ட் ஆஃப் ரிப்பீட்டிங் இட். இன்னொரு வாட்டி இதே கம்ப்ளைண்ட்டோட வராதீங்க. மறந்துடுங்க. எஸ், மறக்கணும்னு தான் பாக்குறேன். கம்ப்ளைண்ட்டை மட்டும் இல்ல, உங்க முகத்தையே மறக்கணும்னு பாக்குறேன். ஐ எம் சிக் ஆஃப் த சிக்லி ஃபேஸ். வாமா போலாம். வாங்க உட்காருங்க. சப் இன்ஸ்பெக்டர் வருவாரு. எப்போ வருவாரு? வருவாரு. ஐயா கான்ஸ்டபிள். நானு ஏட்டு. சரி சார், சப் இன்ஸ்பெக்டர் எங்க இன்னும் காணோம்? எப்போ வருவாரு? வருவார். என்ன அவசரப்படுறீங்க? அவசரம் தான் சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இன்ஸ்பெக்டரோட ஒரு முக்கியமான விஷயமா பேசிக்கிட்டு இருக்காரு. வருவார். இப்போ என்னையா பண்ணி தொலைக்கிறது? எதிர்கட்சிக்காரங்க ஊர்வலத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துன்னு சொல்றாரு நம்ம கமிஷனர். அதை அலோவ் பண்ணுன்னு சொல்றாரு சென்ட்ரல் மினிஸ்டர். ஆமாம் சார், நம்ம டிபார்ட்மெண்ட் இப்போ 2 பொண்டாட்டிக்காரன் கதையாச்சு. இந்த 2 பொண்டாட்டிக்காரன் உதாரணம் தான் எப்பவும் கிடைக்கும் உனக்கு. என்ன சார் பண்ணுறது? ஐயா ஏட்டு. ஏட்டையா, நாங்கள் வந்திருக்கோன்னு கொஞ்சம் போய் அவர்கிட்ட சொல்ல முடியுங்களா? இன்ஸ்பெக்டரோட முக்கியமா பேசிக்கிட்டு இருக்காரு. வருவாரு. இதே பல்லவியே நாங்கள் எவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. சப் இன்ஸ்பெக்டருக்கா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? உங்க இஷ்டம்.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, இன்ஸ்பெக்டர் கிட்ட முக்கியமா பேசிக்கிட்டு இருக்காருல்ல. உங்க இன்ஸ்பெக்டர் என்ன சிஎம்மா இல்ல பிஎம்மா? அவசரங்கிறல்ல. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? இந்த பாருங்க, இப்படி எல்லாம் எடக்கா பேசாதீங்க, சொல்லிட்டேன். பின்ன என்னய்யா, உங்க இன்ஸ்பெக்டருக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? தேவையில்லாம எங்களை இவ்வளவு நேரம் உட்கார வச்சு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேருக்கு ஏன் அப்படி கெடுக்குறீங்க? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? யாருமா நீங்க? யாரு தாறுமாறா பேசிட்டு இருக்கீங்க? இந்த பத்திரிகை நிருபரா இல்ல எப்ப பார்த்தாலும் இந்த கவர்மெண்ட் மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருக்க கிறுக்கு கும்பலை சேர்ந்தவங்களா? ஹோல்ட் யுவர் டங், டோன்ட் எக்ஸீட் யுவர் லிமிட்ஸ். ஓ, இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச போலீஸ்காரரா? Remember one thing, gentleman. Just because you are a police officer, don't think that you are on top of the world. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும். Perhaps better than you. Don't take me for granted. ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? என்ன கம்ப்ளைண்ட்? இவ என் சிஸ்டர் பிங்கி. காலேஜில் படிக்கிறா. ஆ, அங்க படிக்கிற சில ஆம்பளை பசங்க இவளை டீஸ் பண்ணி அவமானப்படுத்தியிருக்காங்க. ஈவ் டீசிங். ஆடம் அண்ட் ஈவ் காலத்துல ஈவ் டீசிங் நடந்துட்டு இருக்கு. இது என்னமோ மனுஷன் பிறந்த காலத்துல இருந்தே கொலையும் கொள்ளையும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்காக அதை அப்படியே விட்டுருவீங்களா? அதுக்கப்புறம் எதுக்கு சார் உங்களுக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், காக்கி சட்டை, ரிவால்வர், கைத்தடி எல்லாம்? அக்கா அக்கா வாங்கக்கா போயிடலாம். போலீஸ் கிட்ட சண்டை போடாதீங்க, எனக்கு பயமா இருக்குக்கா. நீ சுமாருமா, தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா இவங்கெல்லாம் இப்படிதான் மேல மேல எகிருவாங்க. பொம்பளை ஆச்சேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா முட்டிக்கு முட்டி தட்டி லாக்அப்லேயே தள்ளியிருப்பேன். உங்க வீரத்தை நான் நோ பாராட்டுறேன். எம்டி ரிபார்ட்டிஸ். மேல கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து கெரசனை ஊத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்கா சார் அவ. ரேப் பண்ணிட்டாங்களா? இல்ல பின்ன தற்கொலை முயற்சி கூட ஒரு அஃபென்ஸ் தானே. அதுக்காக இந்த பொண்ணை நாங்க கேஸ்ல புக் பண்ணலாம். உங்க குணத்தை காட்டிட்டீங்க பாத்தீங்களா? டோட்டலி அன்பிகமிங் ஆஃப் அ போலீஸ் ஆஃபீஸர். ரேக் பண்ணிருக்காங்க, ரொம்ப அசிங்கமாலாம் பேசிருக்காங்க சார். ரேகிங்கிறது எல்லா காலேஜும் நடக்கிறது தானே. இது போய் ஏன் பெருசு பண்றீங்க? ஏதோ கொலையே நடந்த மாதிரி. கொலை கேஸ் இருந்தாலும் போலீஸ் கிட்ட வரணுமா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? இது காலேஜ் கேம்பஸ்ல நடந்த மேட்டர். பிரின்சிபால்ட்ட போய் பேசியிருக்கலாம்ல. இந்த மாதிரி ரேகிங்லாம் எங்க காலேஜில் நடக்கவே இல்ல அப்படின்னு கூசாம போய் சொல்றாரு சார் அந்த பிரின்சிபால். அஸ்வின், பிட்வீன் யூ அண்ட் மீ, காலேஜில் ரேகிங் நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். ஆனால் நான் காலேஜோட பிரின்சிபல். காலேஜோட பேரையும் பிரஸ்டீஜையும் காப்பாற்றிக்க வேண்டாமா? பிட்வீன் யூ அண்ட் மீ, எங்கள் காலேஜில் ரேகிங்கே நடக்கலை அப்படின்னு தானே நான் சொல்லணும். சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இன்ஸ்பெக்டர், பிட்வீன் யூ அண்ட் மீ, இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய புள்ளியோட சன். பேரை சொல்றது நல்லா இருக்காது. நானும் வேலையை காப்பாற்றிக்கணும், நீங்களும் மெட்ராஸ் போஸ்டிங்கை தக்க வச்சுக்கணும். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டா பேரண்ட்ஸுங்க பெண்களை எங்கள் காலேஜ் பக்கமே அனுப்ப மாட்டாங்க. எக்ஸ்டென்ஷன் வேற எதிர்பார்த்துட்டு இருக்க. போலீஸ்காரனுக்கு மிரட்டத்துக்கு சொல்லி தரணுமா? எஸ் சார், திஸ் இஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ. நீங்க சொல்ற இந்த சம்பவம் என்னைக்கு நடந்தது? 2 நாள் முந்தி. 2 நாள் முந்தி. சரி, நீங்க சொல்றதே உண்மைன்னு வச்சுக்கிட்டாலும். என்ன வச்சுக்கிட்டாலும் நிஜமாவே நடந்தது தான் சார் சொல்றோம். லுக், எதுவுமே ப்ரூவ் பண்ண அப்புறம் தான் உண்மை எங்களை பொறுத்த வரைக்கும். அதுவும் இந்த கேஸ்ல 2 நாளுக்கு அப்புறம் வந்து சொல்றீங்க. இமீடியட்டா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டாமா? Why this delay? Don't try to be very smart. இந்த மாதிரிலாம் பேசி நீங்க தட்டி கழிக்க முடியாது. Let me tell you one thing very clearly. இல்லாத கேஸை ஜோடனை பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. That to wasting our time. கோர்ட்டுக்கு போக வேண்டியதுதான். நீ வாமா போலாம். ப்ளீஸ் உட்காருங்க. நான் சும்மா ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொன்னேன். இன்ஃபேக்ட் உங்களை மாதிரி ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ளவங்களை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். You want me to thank you for that? I don't mind. கான்ஸ்டபிள், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கு ஒரு பேப்பர் கொடு. அப்பா, ரியலி a ஃபயர் பிராண்ட். யாருக்கு சார் அட்ரஸ் பண்றது? கமிஷனர்னா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போடுங்க. You mean it? How can I mean it, மேடம்? நான் சும்மா ஒரு ஜோக்கா சொன்னேன். Very bad joke. ஒரு சாதாரண கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ண
எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாரு இந்த நாட்டில். பத